நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை ஜவஹர்லால் நேரு மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்களிப்பால் 1938ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதும் இந்திய தேசிய காங்கிரசின் கொள்கைகள் மற்றும் லட்சியங்களை வெளிப்படுத்துவதும் இப்பத்திரிகையின் நோக்கமாகும். இந்த பத்திரிகையை அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் வெளியிட்டது. காலப்போக்கில் இந்த நிறுவனம் 90 கோடி கடனில் சிக்கி 2008ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இக்கடனை தீர்க்கும் விதமாக காங்கிரஸ் கட்சி அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெடுக்கு 90 கோடிக்கு மேல் கடன் கொடுத்திருந்தது. இந்த கடனை வசூலிக்கும் விதமாக காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் யங் இண்டியன் நிறுவனம் என்ற நிறுவனத்தை தொடங்கினர். அதன் மூலம் ரூபாய் 50 லட்சம் மட்டும் செலுத்தி அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சட்டவிரோதமாக அபகரித்து விட்டதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி நீதிமன்றத்தில் 2014ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். இதை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 2021ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டது. இதில் நடந்துள்ள பண மோசடி தொடர்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி உட்பட பல முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டனர். 2021ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசின் அமலாக்கத்துறை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு இப்போது தீவிரமான கட்டத்தை எட்டியுள்ளது. 2025 ஏப்ரல் 9ஆம் தேதியன்று அமலாக்கத்துறை சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிறருக்கு எதிராக தனது முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இதில் கிட்டத்தட்ட ரூபாய் 1000 கோடி மோசடி வருமானமாக கண்டறியப்பட்டதுடன் சுமார் 5000 கோடி மதிப்புள்ள சொத்துகளுக்கு இந்த மோசடியில் தொடர்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டது. இந்நிலையில் பண மோசடி சட்டம் 2002 படி சொத்து பறிமுதல்களை உறுதி செய்த பின்னர் அமலாக்கத்துறை அடுத்த சில வாரங்களில் சொத்துக்களை நேரடியாக கைப்பற்றும் நடவடிக்கையை தொடங்கியது. சென்ற மே 1ஆம் தேதியன்று நீதிமன்றம் சோனியா காந்தி குடும்பத்தினருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. மேலும் மே முதல் ஜூலை வரை தினமும் விசாரணை நடத்தியது. வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான உத்தரவு 2025 டிசம்பர் 16 அன்று வழங்கப்படவுள்ளது. இதில் ஒரு பெரிய திருப்புமுனையாக டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு சென்ற 2025 அக்டோபர் 3ஆம் தேதியன்று ஒரு புதிய முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தது. இது சென்ற நவம்பர் 29ஆம் நாளன்று பகிரங்கமாக வெளியிடப்பட்டது. காந்தி குடும்பத்தினர் தொடங்கிய யங் இண்டியன் நிறுவனம் நேஷனல் ஹெரால்டின் சொத்துக்களை ரூபாய் 50 லட்சத்திற்கு கையகப்படுத்தியதில் மோசடி மற்றும் கிரிமினல் சதி ஆகிய பிரிவுகளை சேர்த்துள்ளது. தற்போது கிரிமினல் மற்றும் பண மோசடி சட்டத்தின் கீழ் உள்ள விசாரணைகள் இணைவதால் இந்த வழக்கு ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த வழக்கின் வேகமாக முன்னேற்றம் இந்த ஊழலுக்கு பின்னால் உள்ள குறுக்கு வழியில் பணம் எந்தெந்த வழிகளில் கிடைத்தது, உண்மையில் எவ்வளவு பணம் கைமாறியது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. குறிப்பாக சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இருவரும் நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்தை மூடிய பின்னரும் அதற்கான நன்கொடை என்ற பெயரில் ரூபாய் 142 கோடி ரூபாயை மோசடி வருமானமாக அனுபவித்துள்ளனர். நேஷனல் ஹெரால்டு தொடர்பான சொத்துக்கள் 2023 நவம்பர் மாதம் பறிமுதல் செய்யப்படும் வரை அவர்கள் இந்த மோசடி வருமானத்தை அனுபவித்து வந்துள்ளனர். அமலாக்கத்துறை தனது குற்றப்பத்திரிகையில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், காலஞ்சென்ற அகமது பட்டேல் மற்றும் பவன் பன்சால் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் நேஷனல் ஹெரால்டுக்கு ரூபாய் 5.8 கோடி நன்கொடை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் அரவிந்த் விஸ்வநாத் சிங் சௌஹான் அகமது பட்டேலின் கோரிக்கையை நிராகரிக்க முடியாமல் தனது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 30 லட்சம் நன்கொடை மற்றும் ரூபாய் 20 லட்சம் ரொக்கமாக யங் இண்டியன் நிறுவனத்திற்காக ஏற்பாடு செய்ததாக கூறியுள்ளார். மற்றொரு நபரான ராஜீவ் கம்பீர் 2019 மக்களவைத் தேர்தலில் ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் தனது மருமகனுக்கு தேர்தல் டிக்கெட் பெறுவதற்காகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் சில பதவிகளை பெறுவதற்காகவும் சோனியாவின் யங் இண்டியன் நிறுவனத்திற்கு நன்கொடை அளித்ததாக கூறப்படுகிறது. யங் இண்டியன் நிறுவனம் 2018-19 நிதியாண்டில் ரூபாய் 6.90 கோடியும் 2019-20 நிதியாண்டில் ரூபாய் 5.05 கோடியையும் நன்கொடைகளாக பெற்றுள்ளது. இந்த அனைத்து நன்கொடைகளும் தனிச்சையானவை அல்ல, சொந்த கட்சிக்காரர்களை அச்சுறுத்தி பெறப்பட்டவை என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அனைத்து ஆதாரங்களும் கிடைத்துள்ள நிலையில் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்ட நிலையில் ராகுல், சோனியாவுக்கு கடுமையான சிக்கல் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.